ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஎம்எஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த வெந்தயக்கீரை நம்ம கிள்ளி வச்சுக்கலாம். இந்த வெந்தயக்கீரை ட்ரை ஆயிடுச்சுன்னா தான் நம்ம கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவோம், தெரியுமா? அதுதான் அது. இப்போ இந்த வெந்தயக்கீரையை இப்படி நம்ம கிள்ளி காம்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம என்ன டிஷ்மா செய்ய போகிறோம் இதில்? இன்னைக்கு வெந்தயக்கீரையும் கார்ன் வச்சு நம்ம ஒரு புலாவ் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புலாவ் செய்ய போகிறோம். இது கூட இந்த கார்ன், ஸ்வீட் கார்ன் இதையும் மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு புலாவ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதை 2 ஆளாக்கு எடுத்திருக்கேன். சரியா? இதை 15 to 20 minutes நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சமைக்கணும். நம்ம நம்மளுக்கு இந்த கை அளவுக்கு ஃபெனுக்ரீக் லீவ்ஸ் போதும். அதாவது வெந்தயக்கீரை, இது பெரிய இலையா இருக்க வெந்தயக்கீரை. சரியா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அளவுக்கு தான் எடுக்க போறேன். நான் இதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் பொடிசா நறுக்கிக்க போறேன். சரியா? ஃபெனுக்ரீக் லீவ்ஸை நான் இதில் வாஷ் பண்ணிக்கிறேன். இது நல்ல பெரிய இலையா இருக்கனால நம்மளுக்கு வாஷ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது ஏற்கனவே நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ சும்மா ஒரு வாட்டி அலசுறேன். சரியா? ஸ்பைசஸ், லவங்கம், பட்டை. நான் பட்டை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், அப்புறம் கல்பாசி எல்லாம் க்ரஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். ஏன்னா முழுசாக இருந்தால் இது என்ன சொல்லுவாங்க, இது ஜாவித்திரி இல்லடி, இது என்ன பேர் இதுக்கு? ஐயோ இது வரலையே. ஏதோ ஒரு முக்கு. மராட்டி முக்கு. ஆமா, இதுக்கு ஏன் மராட்டி முக்குன்னு பேர் வந்துச்சுன்னு தெரியல. யாராவது ஏன் மராட்டி முக்கு சொல்றாங்கன்ட்டு எனக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறோம். அதில் நான் தேங்காய் எண்ணெய் தான் போட்டு செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெய் சீக்கிரமாக புகை வந்துடும். சரியா? ஹீட்டிங் டெம்பரேச்சர் ஃபாஸ்ட் அதுக்கு. அதனால புகை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுடணும். பிரிஞ்சி எல்லாம் கண்டிப்பாக போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம். யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய டிப்ஸுங்களோட சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம எத்தனை வெங்காயம் எடுத்திருக்கோம்? நான் இதில் ஒரு பெரிய சைஸு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகே. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். பின்னாடி இங்கே ட்ரில்லிங் சவுண்ட் கேட்குது இல்லை உங்களுக்கெல்லாம்? அது எதுவும் பண்ண முடியல. அவங்க வீடு கட்டுறாங்க. அந்த பிவிசி டோர் ஏதோ போட்டுட்ருக்காங்க விண்டோஸ்க்கு. அதனால அதை ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயம் நல்லா பேபி பிங்க் கலரில் வதங்கி வரணும். புலாவுக்கு வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம போடணும். அவ்வளோதான்மா, நல்லா பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனியன்ஸ்லாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி புதினா எடுத்து போட்டுப்போம். சரியா? புதினா கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா நம்ம ஃபெனுக்ரீக் லீவ்ஸ் போட போகிறோம் இல்லையா, வெந்தயக்கீரை, அதோட ஃப்ளேவர் தான் இருக்கணும். புதினா ஜஸ்ட் அந்த புலாவோட டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி தான். சரியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரெக்டா இருக்கும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். சரி? இப்ப வெந்தயக்கீரை நம்ம ஏன் முழுசா போடுறோம்? கட் பண்ணி தானே போடுறோம்னு சொன்னீங்க. இருக்கட்டும்மா, அது சீக்கிரமா வதங்கிடும். ஏன்னா புதினா பாரு அவ்வளவு பெருசா இருக்கு, அதே வதங்கிடுச்சு. இதுவும் நல்லா வதங்கிடும். நம்ம கட் பண்ணி போட்டோம்னு நினைச்சுக்கேன், அது சாப்பாடுல நமக்கு தெரியவே தெரியாது. நல்லா வதங்கிடும் இல்லையா? இப்ப கஸ்தூரி மேத்தின்னு சொல்றோம்லமா, அது எப்படி அது குட்டியா ஆயிடுது? ட்ரை பண்ணுவாங்களா சன்ல வச்சு? ஆமா, சன்ல வச்சு நல்லா ட்ரை பண்ணிடுவாங்க. அது அவ்வளோ வாசனையா இருக்கும் தெரியுமா? எல்லா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லயும் அந்த ஃபெனுக்ரீக் லீவ்ஸ் இல்லாம போடவே மாட்டாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலா, சன்னா எல்லாத்துலயும் போடுவாங்க. ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு தக்காளியை நல்லா பெருசா, ஒரு தக்காளியை 4 துண்டா போட்டு அதுல சும்மா ஜஸ்ட் அந்த கலருக்காண்டி தான், வெள்ளையா இருக்கும் இல்லையா, அங்கங்க கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கும் போது அது பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் போடுறது. மத்தபடி டேஸ்ட் அந்த அளவுக்கு நமக்கு தக்காளி டேஸ்ட் வரக்கூடாது புலாவுல எல்லாம்.
போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கார்ன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இது வந்து நான் ஒரு ஃபுல் கார்ன் எடுத்திருக்கேன். ஓகே சரியா? இது வந்து பாயில்டு கார்ன் மாதிரி போடுவாங்களா, அன்பாயில்டு கார்ன் நம்ம சேர்ப்போமா? இல்லம்மா, சும்மா பாயில் பண்ணாத கார்ன் தான். சரியா? அது போட்டு நம்ம இதுல எண்ணெயில இதுல தேங்காய் எண்ணெயில வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. நம்ம நிறைய கார்ன் டிஷ்ஷஸ் எல்லாம் போட்டிருக்கோம் தெரியுமா? இப்போ ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் தண்ணி எல்லாம் போடக்கூடாது. ரைஸ் அந்த ஆயிலே இதெல்லாம் சேர்ந்து வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுடு தண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை எடுத்து போடணும். கார்ன் ரெசிபிஸ் எல்லாம் வந்து தோசை போட்டிருக்கோம், அப்புறமா வந்து சப்பாத்தி செஞ்சிருக்கோம். சப்பாத்தி இன்னும் போஸ்ட் பண்ணல, நான் சீக்கிரமே போஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. ஆமா, போஸ்ட் பண்ணலையா நீ? நைட் டின்னருக்கு எடுத்தது. சரி சரி, அதையும் போஸ்ட் பண்ணிடு. அதுக்கப்புறம் கார்ன்ல வந்து நம்ம வேற என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யலாம் சொல்லு பார்ப்போம். தோசை செஞ்சிருக்கோம், அதுல இட்லியும் செஞ்சிருக்கோம், சப்பாத்தி செஞ்சிருக்கோம், எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாமா. இதுல பீச்ல சாப்பிடுவாங்க இல்லையா கார்ன்? ஆமா, பீச்ல அந்த சுட்டு சாப்பிடுவாங்க. அது ஒரு நாள் செஞ்சு போட்டுறேன் நானு. செம்ம டேஸ்டா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல மசாலா எதுவும் சேர்க்க மாட்டாங்களா? சேர்ப்பாங்க, அதுலயும் சேர்ப்பாங்க. அதுதான் சொல்றேனே, நான் ஒரு நாள் செஞ்சு காட்டுறேன். டைரக்ட் ஃபயர்ல வச்சு ஆமா பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கும். சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணா, அரிசி, கார்ன், வெந்தயக்கீரை எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு வந்து இப்ப சுடு தண்ணி நம்ம சைட்ல வந்து இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆமா, அந்த சுடு தண்ணியை வந்து போட்டுடலாம். சரியா? அதாவது அரிசியும் அந்த கார்ன் எல்லாம் முழுகிற அளவுக்கு ஸ்டேஜ்ல தான் போடணும். ரொம்ப போட்டுறாதீங்க. தண்ணி அளவு வந்து நம்மளுடைய பக்குவம் தான், அது பார்க்கும்போது போடுறது தான். அந்த அளவு கிளாஸ்ல வச்சோன்னு வச்சுக்க, இந்த கார்ன் வேகிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வேணும் இல்லையா, அதனால தண்ணி முழுகிற ஸ்டேஜ். நான் கெட்டில சுடு தண்ணி வச்சிருக்கேன், அதை அப்படியே போட்டுப்போம். சரியா? ஓகே, அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளுது. சப்போஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் வேணும்னாலும் நீங்கள் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் 1 கிளாஸ் தேங்காய் பால், 2 கிளாஸ் வந்து தண்ணி, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் பால் போட்டோம்னா தேங்காய் சாதம் மாதிரி டேஸ்ட் வந்துடாது. ஆமாம், நம்ம தேங்காய் எண்ணெயிலே செய்கிறனால அந்த டேஸ்ட் தான் கொடுக்கும். இன்னும் தேங்காய் பால் போடும்போது அந்த ரிச்னஸ் நல்லா இருக்கும். ஓகே, சரியா? நான் இப்போ ஜஸ்ட் ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு 1 பாட் ரைஸ் மாதிரி செய்யணுன்றாலும் செஞ்சுட்டு இருக்கேன் நான். இதே டிஷ் வந்து குக்கர்லயும் செஞ்சிடலாம்ல? குக்கர்லயும் செய்யலாம். இப்போ நான் என்ன பண்றேன், அந்த தேங்காய் கொஞ்சம் இருக்கு என்கிட்ட, ஒரு கைப்பிடி தேங்காய் இருக்கு. அந்த தேங்காய் துருவல் அது, ஓகே, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய் துருவல் கூட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ளேவர் தான் வரும். தேங்காய் பால்லாம் எடுக்கணுமா, துருவலே போட்டுடலாம் அப்படின்னா ஓகே தானே? ஆமா, சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க தேங்காய் துருவல் போட்டுக்கிறதே தெரியாது. அப்படியா? ஆமா, தேங்காய் பால் நெய் செய்யறோம்ல, அந்த ஃப்ளேவரே கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஏன்னா தேங்காய் எண்ணெய் இருக்கு, தேங்காய் துருவல் இருக்கு. சரியா? இது போட்டு நம்ம என்ன பண்ணணுமா, க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். ஆமா, கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 75% கொதிச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், தம் போட்டுடணும். இப்போ இதோட டேஸ்ட் எல்லாம் இப்போ நம்ம செக் பண்றது, அப்போ இப்போ கூட செக் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு இதெல்லாம் வந்து சரியா இருக்கா அப்படின்ட்டு. காரம் இருக்காது. காரம் என்ன பண்றது? காரத்தை நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதே போதும். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தம் போட்டுடலாம். ஓகேம்மா. அந்த தேங்காய் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் இருக்கனால நான் நெய் போடல. தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் இருக்குல்ல, அதே போதும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க நெய் போட்டுட்டு தம் விட்டுடலாம். ஓகே, இப்போ தம் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தம் விட்டுட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய என்னது பேரு, மேத்தி கார்ன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு தெரியுமா? தெரியலையே. சொல்றேன். அதே மாதிரி நீங்கள் யூஸ்வலாக புலாவுக்கு என்ன சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷு புதினா ரா சட்னி. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இது எங்களுடைய பெங்களூர் சைடு செய்கிற சட்னி. இது எல்லாமே பச்சையாக அரைச்சி செய்கிறது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கட்டி சட்னின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கெட்டி தயிர், கட்டி சட்னி அண்ட் கெட்டி தயிர், மேத்தி புலாவ், கார்ன் மேத்தி புலாவ். இப்போ சாப்பிட்றோமா? வாங்க டேஸ்ட் பண்ணலாமா? இப்போ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நான் இதில்
இந்த சட்னி எடுத்து இந்த தயிர் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இது சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும், வேற லெவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.